வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை ஆதிரனே என் அதிகாரனே கதையின் அடுத்த 5 பாகங்கள். எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே. அத்தியாயம் 31. ஆதவன் மெல்ல மேலெழுந்து வர அதை வரவேற்கும் விதமாக பால்கனியில் நின்றிருந்தவளை பின்னிருந்து அணைத்தான் தீரன். குட் மார்னிங் மைதிலி. குட் மார்னிங். என்ன குட் மார்னிங் ஸ்ருதையே இல்லாமல் வருது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கும் என்றவன் இதழ்கள் அவள் காது மடலை நறுக்கென கடித்தது. வலிக்குது. இதெல்லாம் லவ் பைட் என்றான் அவன் ரகசிய குரலில். அப்படின்னா? அதுக்கு தான் கார்ட்டூன் மட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. உங்களை கல்யாணம் பண்ணின நாளிலிருந்து நான் கார்ட்டூன் பார்க்கறதையே விட்டுட்டேன். உங்கள் அத்தை வேற பொம்மை படம் பார்க்க நீ என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்டு சிரிச்சிட்டாங்க. இது எப்போ? 4 நாள் முன்னாடி. நான் டிவி பார்க்கணுன்னு போனேன்னா அவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து டிவி ரிமோட்டை வாங்கிறதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளிடுச்சு. தாத்தா வந்து சமரசம் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாரு. நான் கார்ட்டூன் போடவும் உங்கள் அத்தை இதை பார்க்கத்தான் இத்தனை அழுதியா? உன்னோட தீரன் எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறானோ தெரியலை. இதில் இவர் வேற உன்கிட்ட குடும்ப பொறுப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு பேசிக்கிட்டாங்க. தாத்தா வேற என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. பொம்மை படம் பார்க்கறது அத்தனை பெரிய தப்பான்னு கேட்டா பொம்மை படம் பார்க்க நீ என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்டு அப்படி சிரிச்சாங்க. அந்த சுகன்யா கூட சிரிச்சிட்டாங்க. அவங்க போய் எல்லார்கிட்டையும் இதை சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலைக்காரங்க எல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. எனக்கு ஒரே அவமானமாக போச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. சரி விடு, ஊருக்கு போனதும் நம்ம ரூமில் ஒரு டிவி கொண்டு வந்து செட் பண்ணிடுறேன். தெய்வமே, அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா இந்த மித்து ஆயுசுக்கும் உங்கள் அடிமையாக இருந்துடுவா. ஒரு டிவிக்கே அடிமையாகிடுவாளா என கேட்டவன் சிரிக்க அவள் உதடு சுளித்தாள். உங்களுக்கு என்னப்பா, ஆஃபீஸ் போகிறீங்க, போர் அடிக்காது? எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு மாதிரி ஆகிடும். எனக்கு எப்பவும் அமைதி பிடிக்காது. ஏதாவது என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் உயிரோடு இருக்கேன்னு நானே நம்புவேன். இது வேறையா? சரி, மொபைல் தான் இருக்கே, அதில் உனக்கு பிடிச்சதை பார்க்கலாமே. அதில் படம் குட்டியுண்டு தான் தெரியும். அதில் பார்த்தா கண்ணு வேற வலிக்கும். அதுவும் போக எப்போ பாரு அதை கையில் சுமந்துக்கிட்டே திரியணும். அதே டிவினா படம் பெருசாக தெரியும். ஹாயாக பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஆடி பாடி விளையாடிக்கிட்டே கூட பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் டிவியெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? என்னால் தான் பார்க்க முடியாதே. போங்கு. எது? பார்க்க முடியாட்டியும் கேட்க முடியும்ல, அதை சொன்னேன். கேட்கத்தான் மொபைல் இருக்கே. திருட்டுத்தனம் பண்ண ஃபோன் தான் வசதியாக இருக்கும். டிவினா தெரிஞ்சிடுமே என்றவள் உதட்டிற்குள் முணுமுணுக்க அவள் கீழ் உதட்டை 2 விரல்களால் பிடித்து தன் முகத்தருகே இழுத்தான். வலிக்குது என்றவள் சினுங்க. என்ன முணுமுணுப்பு என்றான் ரகசிய குரலில். உங்கள் திருட்டுத்தனம் பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். நான் திருட்டுத்தனம் பண்ணுறேனா? என்ன திருட்டுத்தனம்? அதை என் வாயால் சொல்ல மாட்டேன். அப்படியா என்றவன் அவள் இதழ்களை நாட முனைய அவள் அவனை தள்ளிவிட்டு வேகமாக நகர்ந்தாள். அவனோ அவளை சட்டென பிடித்து இழுத்து தன்னோடு புதைத்து கொண்டான். பாருங்க, திருட்டுத்தனம் தெரியுது. என்னடி பண்ணிட்டேன்? நான் விலகினதும் எப்படி கரெக்டாக பிடிச்சிங்க சொல்லுங்க என்றவள் ஆழ பார்வையை வீச அவனோ சளைக்காமல் பதில் பேசினான். அறிவை யூஸ் பண்ணி. போடா, நீ போங்காட்டம் ஆடுற என்றவள் உதடு சுளித்து கொள்ள அவன் புன்னகை மிளிர அதில் தன் இதழ் பதித்தெடுத்தான். கனநேர இடைவெளிக்கு பிறகு, மைதிலி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்றான். என்னது? உன் இடது கால் முட்டியில் சின்னதாக ஒரு தழும்பு இருக்கு. அப்புறம் உன் இடது கையில் பெரிய தழும்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சு? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுது தானே என்றவள் அவன் முகத்திற்கு முன் தன் சுட்டு விரலை நீட்டியபடி கேட்க அவனோ முறுவலுடன், அதையெல்லாம் கண்ணால் பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும்னு இல்லடி, கையால் தொட்டு கூட உணரலாம் என்றான். அவள் முகமெங்கும் பொங்கிய நாணம் அவளை சிவக்க வைத்து விட்டது. அதை மறைக்க பெரும்பாடு பட்டாள். வெக்கப்படுறியா மைத்தி என்றவன் கிறக்க குரல் அவளை மேலும் நெளிய வைத்தது. நான் குளிக்க போறேன் என்றவள் சினுங்கலாக கூற, பதில் சொல்லிட்டு போ, காயம் எப்படியாச்சு? அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? உன்னை பற்றி நான் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அது சொல்லு மைத்தி, நமக்குள்ள என்ன தயக்கம் வேண்டி இருக்கு? காலிலான தழும்பு எப்பாச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சின்ன பிள்ளையில் விளையாடும் போது ஆனதாக இருக்கும். கையில் இருக்கிற தழும்பு இப்போ சமீபமாக தான் ஆச்சு. எப்படி?
காயம் பெருசா இருந்திருக்கும் போல. ம், ஆமா, எல்லாம் அந்த திவாகரால தான். அவனாலயா? என்ன நடந்துச்சு என்றவன் குரல் மாறியது. அவன் என்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை கண்டுக்காம இருந்தேன். அவன் தினமும் ஒரு வம்பை இழுப்பான். அப்படித்தான் ஒரு நாள் சீனியர் பசங்க என்னை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட சண்டைக்கு போயிட்டான். சீனியர்ஸ் என்ன கிண்டல் செஞ்சாங்க? அப்போ கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருந்தது. நான் அதில் டான்ஸ் ஆடினேன். நான் லேசாக குண்டா இருக்கேன் இல்லை, அதை சொல்லி கிண்டல் செஞ்சு பாட்டு பாடியிருக்காங்க. என் டான்ஸ் வேற பென்குயின் டான்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே அவங்கள அடிக்கிறேன்னு போயிட்டான். அவங்க அவனை நல்லா மொத்துன்னு மொத்திட்டாங்க. நாங்கள் அவனை காப்பாற்ற போனப்போ ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் நான் கீழே விழுந்துட்டேன். கேன்டீன் டேபிளில் நீட்டிக்கிட்டு இருந்த சின்ன கம்பி என் கையை குத்தி கிழிச்சிடுச்சு. நிறைய ரத்தம் போயிடுச்சு. நான் பயத்தில் மயங்கிட்டேன். அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. போங்க. கம்பி குத்தி நீ சாக மாட்ட. ஆனால் அந்த திவாகர் உன்னை தொல்லை பண்ணுறதால உனக்கு பிரச்சனை தான். அவன் ஒரு லூசுங்க. அவனை பற்றி திரும்பவும் பேச வேண்டாம். ஏன் ஏன் பேச வேண்டாங்கிற? கிண்டல் செஞ்சவங்கள சரியாக அடிக்க கூட தெரியலை. இதில் உன்னையே காயப்படுத்தி இருக்கான். அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதே. என் கையில் அவன் கிடைச்சா அவ்வளவுதான். அவனை மர்டர் பண்ணிடுறேன் பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் நல்லவன்தான், ஆனால் கொஞ்சம் கிறுக்கு. அந்த கிறுக்கை நான் தெளிய வைக்கிறேன் என்றவன் மூச்சை புசுபுசுவென வெளியேற்ற அவள் விக்கித்து போய் அவனை பார்த்திருந்தாள். நீ போய் குளிச்சிட்டு வா, நம்ம வெளியே போகலாம். என்றவள் அவனை வெறித்துவிட்டு குளியலறை சென்றாள். தீரனோ தன் அலைபேசியை எடுத்து கால்ராஜ் என்று குரல் கொடுக்க அழைப்பு சென்றது. குட் மார்னிங் சார். என் ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. எனி டைம் அவங்க உங்களை கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. அது இருக்கட்டும். நான் முந்தின நாள் ஒரு பேரையும் நம்பரையும் கொடுத்து அவனை ஃபாலோ பண்ண சொன்னேனே, அந்த விஷயம் என்னாச்சு? அவனை தொடரவும் ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். ஓகே, நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே கிளம்பிடுவோம். உங்கள் ஆளை கவனமாக இருக்க சொல்லுங்கள். எங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்க்க சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆதாரம் தேவை. ஷியோர் சார், கவனமாக இருப்பாங்க. வச்சிடுறேன் என்ற அவன் அழைப்பை முடித்து கொண்டான். அதே நேரம் அந்த மலைமகளின் மீது அமைந்திருக்கும் அழகிய சிற்றூரின் தேநீர் கடை முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தினான் அவன். அங்கே தேநீர் வந்திருந்த கதிர் வந்து நின்ற வாகனத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்து வாகனத்தில் இருந்தவனை பார்த்தான். அவனோ தலைக்கவசத்தால் தன் முகத்தை மறைத்திருந்தான். இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கியவன் அலைபேசி அலறியது. அதை எடுத்தவன், சொல்லு. ஆமாம், நான் காப்பாற்றியே தீருவேன். என்னை நினச்சி நீ கவலைப்படாதே. அம்மா கேட்டா அவங்க மருமகளை கூட்டிட்டு வர போயிருக்கேன்னு சொல்லு. அப்படியெல்லாம் அவளை விட்டு கொடுத்துட முடியாது. அவ என்னோட மித்து. வச்சிடுறேன் என்று அந்த தலைக்கவசம் அணிந்தவன் பேசியதை கேட்டபடியே தேநீரை பருகி முடித்த கதிர் அதற்கான சில்லறையை தந்துவிட்டு அவ்விடம் நீங்க தயாரானான். அவன் மனமோ, யார் இவன்? தமிழில் பேசுகிறான். இந்த குரலை வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு என்ற யோசனையில் இருக்க அவன் அலைபேசி அலறியது. எடுத்தவன் பார்க்க தீரன் என்ற பெயர் தொடுதிரையில் ஒளிர்த்தது. சார் கூப்பிடுறாரே என கூறி அதை ஏற்று காதில் வைக்க, தீரன், எங்கே இருக்க கதிர் என்றான். இங்கே தான் சார், பக்கத்தில். 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் சார். சீக்கிரம் வா, வெளியே போகணும் என கூறி அழைப்பை முடித்து கொண்டான். யோசனையை பின்னுக்கு தள்ளிய கதிர் விறுவிறு நடையில் தீரன் தங்கியிருக்கும் அவனின் தாத்தா வீட்டை நோக்கி போனான். அங்கே தோட்டத்தில் அமைந்திருந்த அழகிய பூந்தோட்டத்தில் நின்றிருந்தனர் தீரனும் மைத்திலியும். அத்தியாயம் 32. உணவு மேஜையில் காலை வேளை உணவு தயாராகி இருக்க அதை புசிக்க நாற்காலியில் அமர்ந்திருந்தனர் மைத்திலியும் ஆதிரனும். அவள் முகம் வாடி போயிருந்தது. அவனோ எப்போதும் போல உற்சாகத்துடன் பேசிக்கொண்டிருந்தான். மைத்திலி, மைசூர் மசாலா தோசை போட சொன்னேன். செம டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரேன். நம்ம ஊரில் சாப்பிட்ற தோசையை விட இங்கே சாப்பிட்ற தோசை ருசி வேற மாதிரி இருக்கும். அவளிடம் அமைதி. மைத்திலி, சாப்பிட்றேங்க. உன் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கு. காலையில் நல்லா தானே இருந்த? அது கிளைமேட் சேஞ்ச் ஆனதில் வாய்ஸ் அடைக்குது. இப்போ பாருங்க, சரியாக போச்சு. சூடாக சாப்பிடு, தொண்டைக்கு இதமாக இருக்கும். சாப்பிட்டு முடித்ததும் நாம் கோயிலுக்கு போகலாம். என்றவள் குரலில் ஸ்ருத்தையே இல்லாமல் இருப்பதை அவன் மனம் உணர்ந்து கொண்டது. இருவரும் உணவருந்தி முடிக்க அவளுடன் வெளியே செல்ல வாசலை அடைந்தான் தீரன். மகிழுந்தையும் கதிரையும் தேடினான். அவன் அங்கே இல்லை என அறிய பெற்றவன் அலைபேசி வழியே அழைப்பு விடுத்துவிட்டு மைத்திலியை நாட அவள் அருகே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். அவள் தோட்டத்தின் ஒரு ஓரம் சென்று நின்றிருந்தாள்.
மைதிலி என்றவன் குரல் அவளை சென்றடையவும், இங்கே இருக்கேன் என்று பதில் தந்தாள் அவள். அவ்விடம் சென்ற தீரன், ஏன் என்னை விட்டுட்டு விட்டுட்டு தனியா போயிடுற என்றான் தவித்து போன குரலில். அப்படி எதுவும் இல்லைங்க, சும்மா இங்கே பூத்திருந்த பூவை பார்க்க வித்தியாசமா இருந்தது, அழகாவும் இருந்தது, அதான் வந்தேன். ஓ, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா மைத்தி என்றான் கொஞ்சும் குரலில். அவளிடம் பதில் வரவில்லை. மைத்தி, பிடிக்கலையா என்ன? இல்லை, மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதான். என்ன கஷ்டம்? ஒருவேளை உன் ஃப்ரெண்டை நான் மர்டர் பண்ணிடுறேன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கா? நீ வரி பண்ணிக்காதே, அவனை மிரட்டிட்டு விட்டுடலாம் என்றவன் கரம் அவள் இடையை வளைத்து தன்னோடு பிணைத்து கொண்டது. அவன் மார்பில் சாய்ந்தவள் கரம் அவன் நெஞ்சை ஆதரவாக பற்றி கொண்டதில் அவன் மெய்மறந்து போனான். தன் தலையை அவள் உயரத்துக்கு சாய்த்து கேசத்தில் அதுரமாக முத்தமிட்டான். இந்த ஊரு என்றவள் ஏதோ கூறத் தொடங்கிய நேரம், சார் நான் வந்துட்டேன் என்று குரல் தந்தான் கதிர். அதில் கலைந்த தீரன், வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என கூறி அவளோடு மகிழுந்து நோக்கி நடந்தான். இருவரும் மகிழுந்தில் ஏறி அமர அவ்வாகனம் அந்த இல்லத்தை நீங்கி சாலையில் ஏறியது. அவர்கள் வாகனத்தை 2 சக்கர வாகனம் ஒன்றும் 4 சக்கர வாகனம் ஒன்றும் பின்தொடர்ந்தது. இருவரும் சீத்தலையகிரிகுடி என்னும் பிரபலமான சிவன் கோயிலுக்கு சென்றனர். ஆதிரன் கரம் கோத்து பிடித்திருந்தவள் மைதிலி. இருவரும் பேசியபடியே நடந்தனர். மைதிலி, இந்த இடம் ஒரு பிரபலமான வியூ பாயிண்ட்டும் கூட. இங்கிருந்து பார்க்க மலையும் மேகமும் கலந்து அலையாடுறது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கிருந்து முளிங்கிரி பீக் பக்கம்தான். அங்கே நாம் நாளைக்கு போகலாம், சரியா என்ற ஆர்வத்துடன் அவன் பேசிட அவளிடம் அமைதியே பதிலாக வந்தது. ஏன் அமைதியாகவே இருக்க மைதிலி? அப்படி எதுவும் இல்லைங்க, மலைப்பகுதி பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி வயிற்ற பெரட்டுது, அவ்வளவுதான். ஓ என்றவன், நான் வேணா கதிரை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லவா? இல்லைங்க, வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் என்றவள் அவனுடன் இறை தரிசனம் செய்தாள். இருவரும் அவ்விடம் இருந்த பிரகாரத்தில் சேர்ந்து அமர்ந்தனர். மைதிலி, உனக்கு உடம்பு நல்லா இருக்குதானே? இங்கே வந்ததிலிருந்து நீ ஒரு மாதிரியாகவே பேசுகிற மாதிரி இருக்கு. பழைய குறும்பு குறையிற ஃபீல் எனக்கு. என்னன்னு புரிபட மாட்டேங்குது. எதுவாவா இருந்தாலும் சொல்லு. ஒருவேளை நான் ரொம்ப தொல்லை தரேனோ? அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் வேறென்ன? ஒருவேளை முந்தின நாள் ராத்திரி நாம் சண்டை போட்டது உன்னை ரொம்ப பாதிச்சிடுச்சா? ஹே, நான் நிஜமா உன் மனசை புரிஞ்சிக்க தான் அப்படி பேசினேன், உன்னை சந்தேகப்பட்டு இல்லடி என்றான் அவசரமான தொனியில். எனக்கு அதை பற்றின டென்ஷன் எதுவும் இல்லைங்க. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. உங்களுக்கு துரோகம் செஞ்சாதானே நான் பயப்படணும், டென்ஷன் ஆகணும். அப்புறம் ஏன் ஒரு மாதிரியாகவே பேசுகிற? உன்னோட வாய்ஸில் எப்பவும் இருக்கிற பஞ்ச் இல்லையே என்றவன் அவள் முகம் நிமிர்த்திட அவன் விரல் பிடித்தவள் அதில் தன் இதழ் ஒற்றி எடுத்தாள். நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நிஜமா? சரி, கிளம்பலாமா? இருங்க போகலாம் என்றவள், இந்த ஊரை பற்றி இத்தனை விரிவாக சொல்கிறீங்களே, எப்படி? உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கும்போது இந்த ஊரை பற்றி எப்படி இப்படியெல்லாம் வர்ணிக்கிறீங்க? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற சந்தேகம் உன்னை விட்டு போக மாட்டேங்குது இல்லை? காலையிலிருந்து அதையே வளைச்சி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், அப்படித்தான். உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்கவும் செய்கிறீங்க. உங்கள் கூடவே உங்கள் நிழலாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதான் அந்த சந்தேகம் போக மாட்டேங்குது. நாளுக்கு நாள் அதிகமாகுது. என்ன பண்ணலாம் என்றவள் காரசாரமான குரலில் கேட்கவும் இதழ் விரித்து சிரித்தான் தீரன். இதுதான் மைதிலி, அடாவடியாக பேசுவா. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரமாக பேரமைதியாக இருக்கா. 10-15 நாளில் என்னை இத்தனை தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவே அதிகம்தான். நான் ஒருத்தரோட பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க ஆள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பேன். ஓஹோ, அப்போ என் அக்காவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அவள் உங்களை நல்லா பார்த்துப்பான்னு உங்களுக்கு ஏன் தோணலை? அடாவடியாக பேசுகிற என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அவகிட்ட உண்மை இல்லை. அப்படின்னா? உன்ன மாதிரி அவள் வெளிப்படையாக பேசலை, பூசி முழுகிறா. எனக்கு கண்ணு தெரியலைன்னு குத்தலாக பேசுகிறா. எனக்கு கண்ணா இருப்பேன்னு டயலாக் பேசுகிறா. இந்த மாதிரி பேசுகிறவங்க எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். என்கிட்டயே ஃபிலிம் காட்டுறா என்றவன் கூற மைதிலியிடம் சிறு மௌனம். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் மைதிலி. நான் பிறவியிலேயே பார்வை குறைபாடு கொண்டவன் இல்லை. ஒரு விபத்தில் கண் நரம்பு பாதிச்சதுனால பார்வை குறைபாடு வந்துடுச்சு. ஆமாம், அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா கூட அந்த விபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இறந்துட்டாங்க என்றவன் ஒரு கணம் இடைவெளி எடுத்து தொடர்ந்தான். என் அம்மாவோட ஊரு இதுதான். அம்மாவோட அப்பா இங்கே தான் இருந்தார்.
அவரோட வீடு தான் இப்போ நாம் தங்கி இருக்கிற வீடு. தாத்தாவுக்கு காஃபி எஸ்டேட் இருக்கு. இப்போ அதை நான் தான் நிர்வகிக்கிறேன். அம்மா கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. நான் இங்கே தான் வளர்ந்தேன். தாத்தா வீட்டிலிருந்து தான் ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரோட இயற்கை எழில் என் கண்ணுக்குள்ள அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஓ, இங்கே தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதில் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வரதை நான் குறைச்சிட்டேன். நான் ஸ்கூல் முடித்த சமயம் தாத்தா என்னை இங்கே கூப்பிட்டாரு. அப்போ திரும்பவும் இங்கே வந்தேன். கொஞ்ச நாள் அவரோட தங்கி இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பப்போ இங்கே வருவேன். மனசு கஷ்டமாக இருந்தா இங்கே வந்துடுவேன். என் அம்மாவும் அப்பாவும் இந்த காத்தில் கலந்திருக்கிற மாதிரி தோணுது. காற்று என் தலை கோதும் போது அவங்களே என்னை ஆசிர்வதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தது கூட என் மனைவியை அவங்களும் ஆசிர்வதிக்கணும்னு தான் என்றவன் கூற அவளிடமிருந்து விசும்பல் ஒலி கேட்டது. மைதிலி, உங்கள் அப்பா அம்மாவும் இங்கே தான் செத்து போனாங்களா என்றவள் குரல் விசும்பலாக ஒலிக்க, ஆமாம், அதுக்கு ஏன் அலற? அவளிடம் அமைதி. மைத்தி என்றவன் தவிப்புடன் அவளை அணைக்க அவன் மார்பில் தலை சாய்த்தவள் அழ ஆரம்பித்தாள். அவள் தலையை அதுரமாக வருடியவன், அம்மா அப்பா எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காங்க, நீ அழாதே ப்ளீஸ் என்று சமாதானம் கூறினான். அவளோ அழுகையை நிறுத்திய பாடில்லை. மைத்தி, அழாத ப்ளீஸ், பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க என்று கெஞ்சல் குரலில் அவன் பேச திணறலுடன் பதில் தந்தாள் மைத்திலி. என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. என்னம்மா நீ? சரி எந்திரி, நம்ம காருக்கு போகலாம் என்றவன் அவளை அணைத்தபடி பிடித்து எழுந்து நின்றான். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு நடந்தாள். இருவரும் கோவில் கோபுரத்தை கடந்து சாலையில் ஏறி அதை கடக்க முனைந்த நொடி சாலையில் மின்னல் வேகத்தில் வாகனம் ஒன்று பாய்ந்து வந்தது. அழுகையில் இருந்தவள் அதை கவனியாது சாலையை கடக்க முனைய தன் செவி உணர்வால் அதிர்வலைகளை உணர்ந்த தீரன் அவளை பின்னோக்கி இழுக்க மின்னலெல அந்த வாகனம் அவர்களை கடந்து போனது. திக் திக் என்று அடித்த இதயத்தை தன் கரம் வைத்து அழுத்தி பிடித்து அது வெளியேறி விடாமல் தடை செய்தாள் மைதிலி. அவள் கண்கள் பயத்தில் நிலை குத்தி நின்றது. மைதிலி, ஆர் யூ ஓகே என்றவன் அவள் முதுகை தடவி கொடுக்க அவர்களுக்கு நேர இருந்த விபத்தை கண்டு படபடப்புடன் அவர்களை நெருங்கி வந்தான் கதிர். சார், கதிர், பதட்டப்படாதே என்ற தீரன் மைதிலியை கைப்பிடியாக பிடித்து கொண்டு சாலையை கடந்தான். கதிர் ஓடி வந்து மகிழுந்தின் கதவுகளை திறக்க இருவரும் அதில் ஏறி அமர்ந்தனர். நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார் என்ற கதிர் மகிழுந்தை உயிர்ப்பிக்க தீரன் அமைதியாக இருந்தான். மைதிலியோ ஓவென அழ ஆரம்பித்தாள். நாம இங்கே இருக்க வேணாம், இங்கிருந்து போயிடலாம். இங்கே இருந்தா இந்த ஊரு உங்களையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கும். நாம இங்கிருந்து போயிடலாம் ப்ளீஸ் என்று புலம்பினாள். மைதிலி, என்ன பேசுகிற? இது என் அப்பா அம்மா இருக்கிற ஊருன்னு சொன்னேன் இல்லை? இல்லை, இது அவங்கள எடுத்துக்கிட்ட ஊர். நாம் இங்கிருந்து போயிடலாம் என்றவள் அவன் மார்பில் தலை சாய்த்து தொடர்ந்து அழுதபடியே பயணிக்க தீரன் மனம் குழம்பி போனான். அவள் அழுகையை குறைக்க முடியவில்லை. அழுது அழுது மூச்சையடையும் நிலைக்கு போனாள். அவளை மீண்டும் இல்லம் கொண்டு வந்து சேர்த்தவன் மருத்துவரை அழைத்து அவளுக்கான சிகிச்சையை கொடுத்தான். அதே நேரம் இந்த முறையும் மிஸ் ஆகிட்டானே என்று அந்த ஆண் உருவம் புலம்பிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 33. தனி அறையில் உலாத்தி கொண்டிருந்தான் நிஷாந்த். ஆஃபீஸ் கிளம்பலையாடா தங்கம் என்று கொஞ்சலாக வினவியபடியே அவன் அறை நுழைந்தாள் காவியா. போகணும் மம்மி, ஆனால் சோம்பலா இருக்கு என்றவன் கூற அவளை நெருங்கி வாஞ்சையுடன் அவன் கேசம் வருடினாள். அவனோ இவள் இடையை வளைத்து பிடித்து அவள் வயிற்றில் முகம் பதித்தான். அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதுக்கு அலைச்சல் பட்டுக்கிட்டு? நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்கிறேன், நல்லா சாப்பிட்டு டிவி பாரு என்றாள் காவியா. தீரன் கொடுத்த வேலையை முடிக்கணும் மம்மி, இல்லைனா வந்து கத்துவான். என்ன இருந்தாலும் அவன்தானே முதலாளி, என்னை வேலைக்காரன் மாதிரி தான் நடத்துகிறான். ஆஃபீஸில் என்னை பார்த்து எல்லோரும் கேலியாக சிரிக்கிறாங்க தெரியுமா என்றவன் கூற காவியாவின் முகத்தில் கோவம் ஜுவாலை வீசியது. இப்போ கூட மைதிலியோட ஹனிமூன் கொண்டாட போயிருக்கான். அவளை எனக்கு எத்தனை தூரம் பிடிச்சது தெரியுமா? பார்த்ததுமே என் மனசில் வந்து ஒட்டிக்கிட்டா. ஆனா தீரன் நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவ சரியான வாயாடியா இருக்கா தங்கம். நீ அவளை கட்டாததே நல்லது தான். போ மம்மி, நீயும் அதையே சொல்கிற. எனக்கு அவள் வேணும். இப்போ என்ன பண்ண முடியும்? அவளை தான் தீரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. முறைக்கு இப்போ அவள் உன் தங்கையாகிட்டா. நான் உனக்கு அவளை விட அழகான பொண்ணாக பார்க்குறேன். அவளை என் தங்கனெல்லாம் சொல்லாதே மம்மி, அதுதான் உண்மை தங்கம். அதை நீ ஏற்றுக்க தான் வேணும் என்று காவியா கூற நிஷாந்த் முகம் மொத்தமாக வாடி போனது.
அவ்வேளை அவன் அலைபேசி அடிக்க அதை எடுத்து பார்த்தாள் காவ்யா. மேக்னா என்றபடியே அலைபேசியை அவனிடம் அவள் கொடுக்க அவனும் அதை பெற்றுக்கொண்டு அழைப்பை ஏற்று, கிளம்பிட்டேன் மேக்னா, சரியான நேரத்துக்கு அங்கு வந்துடுவேன் என கூறி அழைப்பை முடித்து வைத்தான். நான் கிளம்பணும் மம்மி, நீங்கள் எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிடுங்க. கண்டிப்பா என்ற காவ்யா அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். நீ இப்போ கிளம்பு, மம்மி உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு அனுப்புகிறேன். நேரத்துக்கு அதை சாப்பிட்டுடணும், சரியா? தேங்க்யூ மம்மி என்றவள் அவள் கன்னம் கிள்ளிவிட்டு அலுவலகம் கிளம்பினான். அவனை வழி அனுப்பிவிட்டு தன் அறை நுழைந்த காவ்யா யோசனையுடன் மஞ்சத்தில் அமர்ந்தாள். மாடியில் உலர வைத்திருந்த உடைகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்த கண்மணியின் காதுகளில், ஆமா நான் தான் சொன்னேன் என்ற சாருமதியின் கோபக்குரல் கேட்டது. இவ ஆஃபீஸ் போகாம இங்கென்ன பண்ணுறா என்று நினைத்தவர் கதவருகே செல்ல, நான் காலையில் பேசினேன், இப்போ கால் அட்டன் பண்ணினான். இப்போ பண்ணலனா ஏதாவது வேலையாக இருப்பான், கவலைப்படாமல் இரு, வேலை முடிஞ்சதும் அவனே கூப்பிடுவான். பெரிய வேலை எதுவும் சொல்லலை, மைத்திலி அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவள் அங்கே போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அங்கே திவாகர் அவளை கூட்டிகிட்டு போனால் அவன் மேலே அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். பழையபடி அவனோட தோழியாக பேசுவா. அவன் நல்லபடியாக பேச ஆரம்பித்தாவே திவாகர் மனசு மாறிடுவான். நீ கவலைப்படாமல் இரு. நான் ஒன்றும் சுயநலமாக நடந்துக்கல. என் தங்கை அந்த தீரன்கிட்ட அடிமையாக இருக்கா. திவாகரோட பேசி பழகினா அவளுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும். அவளோட வீட்டை பார்த்தா சந்தோஷப்படுவா. அதுக்கு தான் சொன்னேன். சரி வச்சிடுறேன் என்றவள் பேசி முடித்துவிட்டு திரும்ப அவள் எதிரே கோபக்கனலுடன் காட்சி தந்தார் கண்மணி. அம்மா என்றவள் முகத்தில் பயரேகை படர்ந்தது. யாரோட பேசிக்கிட்டு இருந்த? என்ன பேசிகிட்டு இருந்த? மைத்திலி எங்கே இருக்கா? அவளை எங்கே கூட்டிகிட்டு போக சொன்ன என்று அடுத்தடுத்த கேள்விகளை தொடுத்தபடியே சாருமதியை நெருங்கினார் கண்மணி. நீ என்னம்மா சொல்கிற? எனக்கு புரியலை. மைத்திலி எங்கே போயிருக்கா? சமாளிக்க பார்க்காதே சாரு, நீ பேசினதை எல்லாம் நான் கேட்டுட்டேன். நீயா உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லது, இல்லைனா உன் அப்பாவை கூப்பிடுவேன். அப்பான்னு சொன்னதும் பயப்பட நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை என்றவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அந்த அறை நீங்கி வெளியேற வேக நடையில் அவளை தொடர்ந்து வந்த கண்மணி கூடத்தில் அவளை மறித்து கைப்பிடியாக பிடித்தார். ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்க, உங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போடுறா என்று கூவிட ராகவன் ஓடி வந்தார். என்னாச்சு கண்மணி? இவ மைத்திலியை என்னவோ பண்ண திட்டம் போடுறா. என்ன சாரு, என்ன விஷயம்? மைத்திலி எங்க? அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் அவள் வாழ்க்கையை நான் கெடுக்கலை. அவள் தான் எனக்கு வந்த வாழ்க்கையை தட்டி பறிச்சா. அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், நீ தான் தீரனை கட்ட மாட்டேன்னு சொன்ன. அதனால தான் மைத்திலி பேசினா. நீ தேவையில்லாமல் அவள் மேலே பழி போடாதே. அப்படித்தான் பழி போடுவேன். என்ன பண்ணுவ என்றவள் கத்த ராகவன் பலாரென அவள் கன்னத்தில் அடித்தார். என்னங்க, நீங்கள் ஸ்டெயின் பண்ணக்கூடாது, பொறுமையாக இருங்க. என்ன பேச்சு பேசுகிறா உன் பொண்ணு? இவளை அடிக்காமல் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்க. என்னை அடிக்கிற அளவு போயிட்டீங்கல்ல, அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க என்று சாரு கோபத்தில் கொதிக்க கண்மணி அடுத்த அடி அடித்து விட்டார். என்ன பேச்சு இதெல்லாம்? அவள் உன் தங்கை. அவள் என் தங்கை இல்லை, எதிரி. அவள் பிறந்த நாளிலிருந்து எனக்குன்னு இருந்ததை எல்லாம் அவள் எடுத்துக்கிட்டா. இப்படியெல்லாம் பேசாதே. அவள் உன் மேலே உயிரையே வச்சிருக்கா. அவளை தான் தத்து கொடுத்துட்டீங்க இல்லை, அப்புறம் எதுக்கு திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? அரைஞ்ச என்ன பாரு என்று கண்மணி மீண்டும் கைகளை ஓங்க சாருமதி பயத்துடன் விலகினாள். அவள் நான் பெத்த பொண்ணு. என் தங்க குழந்தை இல்லைன்னு ஏங்கறாளேன்னு அவளுக்கு வளர்க்க என் பிள்ளைய கொடுத்தேன். அவளும் அவள் புருஷனும் அல்பாயுசில் செத்து போயிட்டாங்க. அதுக்காக நான் பெத்த பிள்ளைய அனாதையாக விட சொல்கிறியா? கொன்னே போட்டுடுவேன் உன்னை. மைத்திலி இப்போ எங்கே இருக்கா? அவளை என்ன பண்ண திட்டம் போட்டிருக்க? நான் ஒன்றும் அவளை கொல்ல நினைக்கல. அந்த திவாகர் அவளை தேடி போயிருக்கான். அவன்கிட்ட அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன். அங்கே போனால் மைத்திலி பைத்தியம் மாதிரி கத்துவான்னு நினச்சி தான் அதை செய்ய சொல்லி சொன்னேன். அவள் அப்படி கத்தினா அதை பார்த்து தீரன் அவளை வெட்டி விட்டுடுவான்னு நினச்சேன். வேற ஒன்றும் பண்ண நினைக்கல என்றாள் மெல்லிய குரலில். மித்து சிக்குமகளூர் போயிருக்காளா? ஆமாம், தீரன் அவளை அங்கே ஹனிமூன் கூட்டிகிட்டு போயிருக்கான். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? யாராவது சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பாங்களாடி என்று கோபத்தின் உச்சத்தில் கத்தினார் ராகவன். நீங்கள் 2 பேரும் எப்பவும் அவளைதான் தூக்கி பிடிக்கிறீங்க. அவள் சுயநலம் இல்லாமல் நடந்துக்கிறா சாரு. நான் என் பிஸ்னஸ் பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னால் படித்து முடித்து நான் உதவி பண்ணுறேன் அப்பான்னு அவள் சொல்லுவா. நீ அதை கண்டுக்க கூட மாட்ட.
வேலை முடிஞ்சு வந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சு என் களைப்பு போக தண்ணி கொடுப்பா. ஆனா நீ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தன்னு தான் கேட்ப. சின்ன பிள்ளைங்க வளர வளர மாறிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ மேலே மேலே சுயநல எண்ணத்தோட தான் வளர்ந்துருக்க. சொந்த தங்கச்சியை கூட எதிரியாக பார்க்குற. உன்னை அப்பா அன்னைக்கு ராஜேந்திரன் ஐயாவோட கோரிக்கையை சொன்னப்போ அந்த கத்துனியே சாரு. இப்போ எதுக்கு அதே வாழ்க்கையை வாழ ஆசைப்படுற? இப்போவும் தீரன் அதே கண்ணு தெரியாத குருடன் தான். உன் தங்கை கொடுத்த கடனுக்கு ஈடாக தான் கல்யாணம் பண்ணி போயிருக்கா. அங்கே அந்த காவியா அவளை அதை சொல்லியே குத்தி குத்தி பேசுகிறாளாம். அன்னைக்கு ஃபோன் பண்ணி அப்படி அழுதா. இப்போ நீயே அவள் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற என்றாள் கண்மணி. கண்மணி, இவளோட பேசி நேரத்தை கடத்தாம தீரனுக்கு கூப்பிடு. மைத்திலியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் நாம் தடுக்கணும். உடனே கூப்பிடுறேங்க என்ற கண்மணி தன் அலைபேசியை எடுத்து வர அறைக்கு சென்றார். சாரு, நீ மித்துவும் எனக்கும் 2 கண்ணுங்க மாதிரி. ஒன்றில் வெண்ணையும் இன்னொன்றில் சுண்ணாம்பும் வைக்க மாட்டோம். எங்கள் பாசத்தை குறையாவே பார்க்காதம்மா. அப்போ ஏன்பா என்ன மட்டும் அந்த தீரனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க? அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆரம்பத்திலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கலாம் இல்ல? நீதானே பெரிய பொண்ணு. உன்னை கேட்காம அவளை எப்படி கேட்க முடியும் சாரு? இல்லைப்பா, உங்களுக்கு என்னை விட அவளை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் தான் உங்களோட லக்கி சாம். அவள் பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அவளை தத்து கொடுத்ததும் உங்கள் பிஸ்னஸ் வீக்கானதா அம்மா கிட்ட நீங்கள் புலம்புறத நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். அவளை திரும்ப கூட்டிகிட்டு வரும்போது சித்தப்பா அவள் பேரில் எழுதி வச்ச சொத்தோடு வந்தா. அவள் பேரில் இருக்கிற அந்த சொத்தை நீங்கள் இதுவரை எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அவளுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம்? மித்து பேரில் இருக்கிற சொத்து உன் சித்தப்பாவோடதுமா. அதை நாம் எப்படி எடுத்துக்க முடியும்? உனக்கும் நான் சொத்து சேர்த்து தான் வச்சுருந்தேன். இந்த கடனால் தீரன் உதவி பண்ணியிருக்கான். அந்த இடப்பிரச்சனை தீர்ந்ததோ நான் உனக்கான பங்கை கொடுத்துடுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறேன். மித்து வாழ்க்கையை கெடுக்காதே. அவ பாவம். உனக்காக நமக்காக தான் தீரனை கட்டிக்கிட்டா. அங்கே அவளுக்கு நிறைய தொல்லை ஏற்கனவே இருக்கு. நீயும் தொல்லையா இருக்காதே. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் என்றவர் சோபாவில் அமர்ந்தார். கண்மணி அலைபேசியோடு வந்து தீரன் உன்கிட்ட பேசணுங்கிறார். பேசு என கூறி அலைபேசியை தர நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கி கொண்டாள் சாருமதி. அத்தியாயம் 34. நேரம் பிற்பகலை கடந்திருக்க மைத்திலி நினைவு திரும்பினாள். நான் எங்கே இருக்கேன் என்றவள் கேட்க அதை கேட்ட ஆதிரன் கலகலவென சிரித்தான். ஹீரோயின் மேடம், சரியான ட்ராக்கில் தான் போகிறீங்க. சினிமாவில் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தா இதே கேள்வியை தான் கேட்பாங்க. நீங்களும் அதையே கரெக்டாக கேட்டுட்டீங்க போங்க என்றவன் கூற அவள் உதடு பிதுக்கினாள். என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? அட, இதையும் கரெக்டாக கேட்டுட்டீங்க உங்களை என்றவள் தன் அருகே இருந்த தலையணையை எடுத்து அவன் மீது எறிந்தாள். அவனோ அதை லாவகமாக பிடித்து விட்டான். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது தானே, சும்மா எதுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ட்ராமா போடுறீங்க? நான் எங்கடி ட்ராமா போடுறேன்? எனக்கு கண்ணு நிஜமாவே தெரியாதுடி. அப்புறம் எப்படி நான் தூக்கி எறிஞ்ச தலையணையை சரியாக பிடிச்சிங்க? அந்த கார் வந்ததை கண்ணு தெரிஞ்ச நான் கூட கவனிக்கலை. ஆனால் நீங்கள் அதை எப்படி கவனித்து நகர்ந்தீங்க? பரவாயில்லையே, மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ஹீரோயின் மேடம்க்கு ஞாபகம் வந்துடுச்சே. சும்மா சும்மா என்னை கலாய்க்காதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஊருனா எனக்கு பயம். நாம் இங்கே ஹனிமூன் கொண்டாட வேண்டாம், திரும்ப ஊருக்கு போயிடலாம் என்றவள் கூறிக்கொண்டிருந்த வேளை கதிர் அங்கே வந்தான். மூச்சிறைக்க நின்றவன், சார் ஒரு நிமிஷம் கீழே வாங்க, உங்களை கொல்ல வந்தவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் என்றான். அதை கேட்ட தீரன் விருட்டென எழுந்து நடக்க மைத்திலியும் அவனை தொடர்ந்தாள். கீழே நடுக்கூடத்தில் ஒருவனை மண்டியிட வைத்து அவன் கை கால்களை கட்டி அவன் அருகே நின்றிருந்தனர் 3 பவுன்சர்கள். அவன் என்ற தீரனின் குரலில் மொத்த இடமும் அதிர்ந்து போனது. அவனை தொடர்ந்து வந்த மைத்திலி மண்டியிட்டு அமர்ந்திருந்தவனை கண்டு திகைத்து போனாள். கதிரோ, இங்கே தான் இருக்கான் சார். இவன் வேற யாரும் இல்லை, அன்னைக்கு மண்டபத்தில் உங்களை தள்ளிவிட பார்த்தவன் தான். இந்த மேடமோட பேசிக்கிட்டு இருந்த நண்பனும் இவன்தான் என்று அதீத கோபத்தில் பொங்கினான். அதை கேட்ட மைத்திலி, நீ இங்கே என்ன பண்ணுற திவாகர் என்றாள் கேள்வியோடு. உன்னை இந்த வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வந்திருப்பான் மைத்திலி என்ற தீரன் திவாகரின் தாடையை பிடிக்க தன் கரங்களை நீட்டினான். அதற்கு கதிர் உதவ முன்வர அதை கண்டு பேய் சிரிப்பு சிரித்தான் திவாகர். எல்லாத்துக்கும் அடுத்தவன் கையை எதிர்பார்க்குற உனக்கெல்லாம் என் மைத்திலி கேட்குதா? பணத்தை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கிட்டல்ல, உன் உயிரை எடுத்தாவது அவளை விடுவிப்பேன் தீரா என்று கனல் கக்கும் குரலில் பேசினான் அவன். பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காதே திவாகர்,
உன்னை அன்னைக்கே நான் இப்படியெல்லாம் பேசாதேன்னு எச்சரித்தேன் என்றாள் மைதிலி கடுமை நிறைந்த குரலில். மித்து, நீ பயப்படாதே, உன்னை நான் இவன்கிட்ட இருந்து மீட்டே தீருவேன் என்றவன் கூறி முடிக்கும் முன் அவன் மூக்கில் பொக்கென குத்தினான் ஆதிரன். ஆ என்று அலறிய திவாகர் தரையில் சரிய பார்க்க அவனை பிடித்து நிறுத்தி கொண்டது தீரனின் இரும்புக்கரம். திவாகரின் மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தது. அவன் உடையை நனைத்தது. அடி எப்படி? இடி மாதிரி இருக்கா? எல்லாத்துக்கும் அடுத்தவன் கையை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் உன்னை மாதிரி எதிரிகளை அடையாளம் தெரிஞ்சிக்க மற்றவங்க உதவியை வாங்கிப்பேன். என்ன சொன்ன? உன் மைத்திலியா? விலைக்கு வாங்கிட்டேனா? ஆமாம், அப்படித்தான். உன்னால் என்ன பண்ண முடியும்? வா, வந்து பண்ணு. அவனை அவுத்து விடுங்க. அவன் என்னை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் என்று கொதிப்புடன் தீரன் பேசிட மைதிலி சற்றே பயந்து போனாள். ஏங்க, இவனுக்கு அந்த அளவு பலமெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அடித்த ஒரு அடிக்கே மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது. அவனை விட்டுடுங்க. நான் அவன் அண்ணனை வர சொல்கிறேன். அவர் கூட இவனை அனுப்பிடலாம். எது? அப்படியே விடணுமா? இவன் எங்கள் சாரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். இவனை அப்படியே எல்லாம் விட முடியாது. இவனா எங்கள் மேலே காரை ஏற்ற பார்த்தது? அதெல்லாம் தெரியாது. இவன் இந்த வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான். அதான் பிடிச்சு கட்டி வச்சிருக்கோம். ஏங்க, என்னங்க இது? இவன் நம்மை நிச்சயம் கொல்ல வந்திருக்க மாட்டான். இவனை அனுப்பிடலாம். இவன் உங்கள் நண்பன் இல்லை, அதான் இந்த பரிவு. நீங்கள் இவனோட கூட்டோ என்றான் கதிர் கோவமாக. என்ன பேசுகிறீங்க கதிர்? உண்மையை பேசுகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே உங்களை கொல்ல என் மண்டையை நான் ஏன் உடைச்சிக்கணும்னு. அதுக்கு அர்த்தம் இப்படி ஆல் செட் பண்ணி அடிக்க பார்க்கறது தானோ? நான் விளையாட்டுக்கு சொன்னதை இப்படி சீரியஸாக எடுத்து வச்சு பேசுகிறீங்க கதிர். நீங்கள் எல்லாத்தையும் உட்பொருள் வச்சு தான் பேசுகிறீங்க மேடம். இவர் என்னங்க இப்படி பேசுகிறாரு? கதிர், கொஞ்சம் அமைதியாயிரு என்றான் தீரன். இல்லை சார், நான் பேசியே தீருவேன். முதலில் லாரி ஏற்றி எங்கள் சாரை கொல்ல பார்த்தீங்க. அடுத்து மாடியிலிருந்து தள்ளிவிட பார்த்தீங்க. கரண்ட் ஷாக் கொடுக்க முயற்சி செஞ்சீங்க. இப்போ கார் ஏற்ற பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நெஞ்சில் ஈரம் இருக்கா இல்லையா? ஏங்க, என்ன இது? உங்களை கொல்ல இத்தனை முயற்சி நடந்திருக்கா? அப்போ காலையில் வந்த கார் வேணும்னே நம்ம இடிக்கணும்னே வந்தது தானா என்று தீரனை உலுக்கி கேட்டாள் மைதிலி. ஆமாம், அது நம்ம கொல்ல வந்தது தான் என்று தீரன் கூற மைதிலி திகிலடிந்தாள். கதிரோ அவள் மனநிலையை உணராமல் பேசியபடியே இருந்தான். சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மேடம் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இவனோட சேர்ந்து இவங்களையும் போலீஸில் பிடிச்சு கொடுத்துடுங்க. அவங்க கேட்குற விதத்தில் கேட்டால் எல்லா உண்மையும் தன்னால் வந்துடும். அதை கேட்ட மைதிலி, என்ன பேசுகிறீங்க கதிர்? நானே என் புருஷனை கொல்ல பார்ப்பேனா? எனக்கென்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்றால் முழு கோபத்தில். நான் உண்மையை தான் சொல்கிறேன் மேடம். நீங்கள் மனசார எங்கள் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்ன? இல்லை தானே? உங்கள் அப்பாவை காப்பாற்ற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களை கல்யாணம் பேசி முடித்ததிலிருந்து எங்கள் சார் உயிருக்கு ஆபத்தாகவே இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு நாங்கள் வரும்போது ஒரு லாரி எங்களை அடிக்க பார்த்தது. மண்டபத்தில் படியில் சாரை தள்ளிவிட பார்த்தது வேற யாரும் இல்லை. இதோ இவன்தான். இவன் உங்கள் நண்பன் தானே? அன்னைக்கே இவனை பொழந்து கட்டினேன். 2வது நாள் ஹாஸ்பிட்டலில் பரத்தை நாங்கள் பார்க்க போனப்போ அங்கிருந்து இவன் அவரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பவும் போய் மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு என்னடானா நீங்கள் நடு ரோடுன்னு கூட பார்க்காம இவனோட கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இதோ இப்போ இவன் இந்த வீட்டையே நோட்டம் விட்டுக்கிட்டு வீதியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? நீங்கள் சொல்லாமல் இவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் என்றவன் கூறுவதை கேட்ட மைதிலி அரண்டு போனாள். நான் எதுவும் சொல்லலை என்று முனகலாக பேசியவள் சோர்வுடன் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டாள். அவள் மனம் வாடி போனதை உணர்ந்த தீரன், கதிர், நீ தேவையில்லாமல் மைதிலியை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க என்றவன் குரல் சற்று கனமாக ஒலித்தது. இல்லை சார். ஷட் அப். முதலில் மைத்திக்கிட்ட சாரி கேளு என்றான் கோபக்குரலில். சார் என்றவன் ஏதோ கூற வாய் திறந்த நேரம் தீரனின் அலைபேசி அலறியது. ஒலிக்குரல் கண்மணியின் பெயரை கூறி செல்ல அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். தம்பி, நீங்கள் சிக்கமங்களூரா போயிருக்கீங்க? ஆமாம். மைதிலி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. இல்லை, அவளுக்கு அங்கே போனால் பயம் வந்துடும். அது அவளை வளர்த்த அப்பா அம்மா அங்கே தான் செத்து போனாங்க. அவள் சின்ன வயசில் வளர்ந்த வீடு இருக்குது. அங்கே மட்டும் அவளை கூட்டிக்கிட்டு போயிடாதீங்க. நீங்கள் அங்கே போனால் அவள் பயத்தில் மூச்சையாகிடுவா. இந்த சாருமதி இப்போ தான் யார்கிட்டையோ மைதிலியை அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருந்தா. அதான் நான் உடனே உங்களுக்கு கூப்பிட்டேன்.
சாரு மித்து மேலே இருக்கிற பொறாமையில் இப்படியெல்லாம் வரைமுறை இல்லாமல் நடந்துக்கிறா தம்பி. நாங்கள் அவளை கண்டிக்கிறோம். இனி அவளால் அவங்க வாழ்க்கைக்கு தொந்தரவு வராது. மித்துவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவள் குழந்த மாதிரி, மனசில் எதையும் ஒளிச்சு வச்சிக்க தெரியாது. அக்கா வருத்தப்படுறாளேன்னு நினச்சிதான் அன்னைக்கு கூட அப்படி பேசிட்டா. அவளை தப்பாக எடுத்துக்காதீங்க என்றாள் கண்மணி. உங்கள் பெரிய பொண்ணு உங்கள் பக்கத்தில் இருக்காளா? இருக்கா தம்பி. ஒரு நிமிஷம் அவகிட்ட ஃபோனை கொடுங்க என்று தீரன் கூற, ஒரு நிமிஷம் தம்பி கொடுக்கிறேன் என்ற கண்மணி அலைபேசியுடன் சாருமதியை அடைந்து அவளிடம் அலைபேசியை கொடுத்தார். நீதான் மைத்திலியோட ஃப்ரெண்ட் திவாகருக்கு நாங்கள் இருக்கிற இடத்த சொன்னியா என்றவன் வினவ, எதிர்ப்புறம் அமைதி. பதில் சொல்லுடி. ஆமாம் நான் தான் சொன்னேன் என்றவள் கூற, இவனோட ஃபோனை எடுத்து செக் பண்ணுங்க, அதில் சாருமதியோட நம்பர் இருக்கான்னு பாருங்க என்று தன் பாதுகாவலர்களுக்கு ஆணையிட்டான் ஆதிரன். அவர்கள் அதை செய்ய சாருமதியின் அழைப்பு வந்திருப்பது தெரிந்தது. இங்கே பாரு, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் மைதிலியை சூஸ் பண்ணினேன். என் பின்னாடி சுற்றுறது, இந்த வீணா போன திவாகரை தூண்டி விடுறதுன்னு ஏதாவது செஞ்ச உன்னை தேடி போலீஸ் தான் வரும். இனிமே நீ மைத்திலி விஷயத்தில் தலையிட்ட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஃபோனை உன் அம்மா கிட்ட கொடுடி என்றவன் கூற, அவள் நடுங்கிய கரங்களுடன் கண்மணியிடம் அலைபேசியை கொடுத்தாள். உங்கள் சின்ன பொண்ணு என்கிட்ட பாதுகாப்பாக இருப்பா. ஆனால் உங்கள் பெரிய பொண்ணு இனி ஒரு தரம் எங்கள் விஷயத்தில் தலையிட்டா அவளை உள்ளத்தள்ளிடுவேன். இந்த முறை உங்களுக்காக அவளை சும்மா விடுறேன் என்றான் தீரன். நாங்கள் பார்த்துக்குறோம் தம்பி. இனிமே சாருவால் உங்களுக்கு தொல்லை வராது என்றவர் உறுதியளிக்க அழைப்பை முடித்து கொண்டான் தீரன். இவனை ஸ்டோர் ரூமில் கட்டி வைங்க சார். இவனை இப்போவே முடிச்சு துண்டு துண்டாக வெட்டி காட்டு விலங்குகளுக்கு இரையாக போட்டுடலாம். இல்லைனா திரும்பவும் உங்களை கொல்ல வருவான் என்றான் கதிர் கடுப்புடன். இவன் என்னை கொல்ல வரல கதிர். இவனுக்கு அந்த அளவு உடல் பலமும் அறிவு பலமும் இல்லை. ஒரு அடிக்கே மயங்கிட்டான். இவனால் ஆபத்து இல்லை. இவனை கொல்ல வேண்டாம். ஆனாலும் இவனை இப்போ வெளியே விட வேண்டாம். ஸ்டோர் ரூமில் கட்டி வைங்க என்று கணீர் குரலில் கூறியவன், நீ மைத்திலி கிட்ட சாரி கேளு என்று கதிருக்கு கட்டளையிட அவன் முறுக்கி கொண்டு நின்றான். தீரனோ கனிவுடன் மைத்திலி என்று அழைக்க அவளோ சுய உணர்வு இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அவளை நெருங்கி போனவன் அவள் தோள் தொட அவளும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். 35. போலீஸ் வந்துடுச்சா என்றவள் கேட்க அவன் தன் கரம் நீட்டினான். என்ன, நீங்களே என்னை போலீஸில் ஒப்படைக்க போறீங்களா? நம்ம கல்யாணம் முடிவானதிலிருந்து இங்கே நிறைய குழப்பம் மைதிலி. கதிர் எஜமான விஸ்வாசத்தில் ஏதோ பேசிட்டான். அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவன் கூற அவளிடம் பதில் இல்லை. கதிர் என்றான் தீரன். அதன் பொருள் உணர்ந்தவனாக சாரி மேடம் என்றான் கதிர். உன்கிட்ட பேசணும், வா ரூமுக்கு போகலாம் என்றவன் மைத்திலியை அழைக்க அவளும் எழுந்து நின்றாள். பின் கதிரை பார்த்து, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் இவரை கொல்ல முயற்சி பண்ணலை. என்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. என் அப்பாவுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் தான். ஆனால் இவரை மனசார என் கணவராக ஏற்றுக்கிட்டு தான் தாலி வாங்கிக்கிட்டேன். என் அன்பை சந்தேகப்படாதீங்க என்று கணீர் குரலில் மொழிந்தவள் மாடி அறை நோக்கி சென்று விட்டாள். ஆதிரனும் அவ்வழியே மாடியறை சென்றான். திவாகரை தூக்கிச் சென்று ஸ்டோர் ரூமில் போட்டனர் மற்றவர்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிஷோர், மைத்திலி பின்னாடி சுத்தினதுக்கே இவனை இந்த குத்தியிருக்கான். மைத்திலியை தப்பா பேசினதுக்கே இவனே சாரி கேட்கிறான். கதிர்கிட்ட மட்டும் விசுவாசம் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவனை பரலோகம் அனுப்பியிருப்பான் போலையே. மைத்திலி மேலே நிஷாந்த் ஆசைப்படுறது மட்டும் தெரிஞ்சா ஐயோ நாம் இதில் தலையிடக்கூடாதுன்னு அவன் வேற மிரட்டான் என்று முனகியபடியே நடையை கட்டினான். மாடியறை நுழைந்த ஆதிரன் மைத்தி என அழைக்க அவளிடமிருந்து பதிலே வரவில்லை. மைத்திலி என்றான் அழுத்தமாக. எனக்கு இது சரியா வரும்னு தோணலங்க என்றாள் அவளும் அதே அழுத்தத்தில். அதில் அவள் அமர்ந்திருந்த இடத்தை அடையாளம் கண்டு கொண்ட தீரன் அவ்விடம் சென்று சேர்ந்தான். உன் கோபம் புரியுது என்றவன் அவள் அருகே அமர்ந்து அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டான். மைத்தி, என்னை கொல்ல பல வருஷமாக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் அதுக்கு வலுவான ஆதாரங்கள் சிக்க ஆரம்பிச்சிருக்கு. காலையில் நம்ம மேலே மோத வந்த வண்டியை தேட சொல்லி இருக்கேன். அதுக்கான ஆதாரம் கிடைச்சதும் நம்ம இடிக்க வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள கதிர் உன் நண்பனை இங்கே பார்த்து சந்தேகப்பட்டிருக்கான். அவன் சந்தேகமும் வேல்யூபிள் ஆனது தானே. என்னை தரக்குறைவா உன் நண்பன் பேசினான்னு நீயே சொன்ன. என் கூடவே பல வருஷமாக இருக்கிற கதிர் அவன் மேலே சந்தேகப்பட்டதும்
தப்பில்லையே. அவன் உன்னை இதில் இழுத்திருக்க கூடாது தான். அவனை நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். ஊருக்கு போனதும் அவனுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கூட தந்துடுவேன். உன்னை அவன் ஹர்ட் பண்ணினதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் என்று அவன் கூற, உங்கள் சாரியை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இங்கேருந்து போகிறேன். எல்லாத்துக்கும் என்னை சந்தேகப்படுறது உங்களை சார்ந்தவங்களோட வேலையாக போச்சு. என்னால் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்னை போலீஸிலேயே பிடிச்சு கொடுத்துடுங்க என கூறி அவன் பிடியிலிருந்து விலகி எழுந்து நின்றாள். அவனோ அவள் கரத்தை விடாமல் பிடித்தபடி, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா மைத்திலி என்றான். புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. என் அப்பா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரு. அதை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். இப்போ நான் இங்கிருந்து போகணும் என்றவள் குரல் உணர்வு குவியலாக ஒலித்தது. மைத்தி என்று அழைத்தவன் அவள் கரத்தை வளைத்து பற்றி தன் அருகே இழுக்க அவள் அதை தடுக்க தன் கால்களை வலுப்படுத்தினாள். என்றாலும் சில நொடிகள் தான் அவளால் அதை தாக்கு பிடிக்க முடிந்தது. அவன் வலுவாக பற்றி இழுக்க அவன் மார்பில் தலை மோத அமர்ந்து விட்டாள். ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மைத்தி? நீ ஒரு ராட்சசன். என்னை கொடுமைப்படுத்துற. என்னை விடு, நான் போகிறேன். எங்கே போக போகிற? உன் ஹீரோவை நான் பிடிச்சு அடைச்சி வச்சிருக்கேன் தெரியுமா? என் ஹீரோவை யாராலையும் அடைக்க முடியாது. நீங்கள் அடைச்சி வச்சிருக்கவன் ஒரு சைக்கோ. பிடிக்கலன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சிக்காம பின்னாலேயே வந்து குடைச்சல் தர ஸ்டாக்கர். அவனை இத்தனை நாளும் பாவம் பார்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் அவனை என்ன வேணால் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுடுங்க, நான் போகணும். யாரடி உன் ஹீரோ? அவனை காட்டு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் என்றவன் அவள் கேசத்தில் தன் கரம் நுழைத்து கொத்தாக அதை பற்றி அவள் முகம் நிமிர்த்த அதில் வலி உணர்ந்தவளாக ஆ என்றாள். அதை கேட்டவன் பிடி லேசாக தளர்ந்தது. குரல் தனிவாக, என்னை கோவப்படுத்தாத மைத்திலி என்றிட, நீங்கள் கூட தான் என்னை கோவப்படுத்துறீங்க. ஒன்று அடுத்தவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்துறீங்க, இல்லைன்னா சங்கடப்படுத்துறீங்க. என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு கதிர் சொன்னது உனக்கு பெரிய விஷயமாவே தெரியல இல்லை? அவன் உன்னை சந்தேகப்பட்டது மட்டும்தான் தெரியுது. நான் அதுக்கு அத்தனை பேர் முன்னாடியும் சாரி கேட்டுட்டேன். அதை பற்றி ஹீரோயின் மேடம்க்கு கவலை இல்லை. உங்கள் ஹீரோ பெரிய இவன் மாதிரி பேசுகிறீங்க. வர சொல்லுங்க அவனா நானான்னு பார்த்துடலாம். என்னடி பதிலையே காணோம்? வர சொல்லு உன் ஹீரோவை. உங்களை யார் கொல்ல பார்க்குறா? ஏன் கொல்ல பார்க்குறாங்க என்றவள் நிலைமை உணர்ந்தவளாக கேட்க அவனிடம் சிறு அமைதி. ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை எங்கேருந்து சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். எங்கிருந்து சொல்லணுமோ அங்கிருந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உன் ஹீரோ யாருன்னு சொல்லு. ஏங்க, நான் சீரியஸாக கேட்கும்போது நீங்கள் ஏன் பழைய பல்லவியை பாடுறீங்க என்றவள் சினுங்க. உண்மையை தெரிஞ்சிக்க நிஜமாவே நீ வேற யாரையும் விரும்பல தானே என்றவன் ஆழ்ந்த குரலில் கேட்டான். உங்க சந்தேகம் போகாதில்ல? போங்க, நான் போறேன் என்றவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு அந்த அறை நீங்கி வெளியேற, எங்கடி போற? இரு, நானும் வரேன் என்றபடியே அவளை தொடர முனைந்தான் ஆதிரன். அவன் முயற்சியில் சிறு இடையூறு ஏற்பட்டு நின்றுவிட்டான். அவன் அலைபேசி ஏற்படுத்திய இடையூறுதான் அது. அழைப்பது ராஜ் என தெரிந்து அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லுங்க ராஜ், ஏதாவது தெரிஞ்சுதா? சார், உங்களை இடிக்க வந்த அந்த கார் உங்கள் வீட்டிலிருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. என் அசிஸ்டன்ட் சொன்னான். ஸோ அது திட்டமிட்ட சதிதான். அந்த காரை பிடிச்சாச்சா? எஸ் சார், காரை ட்ராக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது உள்ள யாரும் இல்லை. மாட்டிக்கிட்டது தெரிஞ்சதும் காரை அபேன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வாடகை கார். ஸோ வாடகைக்கு எடுத்த இடத்திலும் சரியான தகவலை அவன் தரலை. இதிலிருந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நாங்கள் எப்படியும் அவனை பிடிச்சிடுவோம். நானும் இப்போ அங்கே தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆளை பிடிச்சிடலாம். ஓகே, நான் கொடுத்த ஃபுட் சாம்பிள்ஸை செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், பண்ணிட்டோம். சாம்பாரில் பாய்சன் கலந்துருக்கு. குட். அந்த லாரி டிரைவர் விஷயம் என்னாச்சு? டிரைவர் கோமாவுக்கு போயிட்டான் சார். அவனை இடித்தது ஒரு வாடகை கார் தான். அதே நம்பர் பிளேட் போலியானது. ஆனால் டிராஃபிக் சிக்னல் கேமராவில் அது சிக்கி இருக்கு. உள்ளே இருந்த ஆளை அதை வச்சு நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மண்டபத்தோட சிசிடிவி ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஹேக்கர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி ராஜ், நீங்கள் வாங்க, நாம் அப்புறம் பேசுவோம் என்றவன் அழைப்பை முடித்து கொண்டான். இவளை எங்கே காணோம்? ஹீரோயின் மேடம்க்கு பொசுக்குன்னா கோபம் வந்துடுது என்றவன் அலைபேசியை தன் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவ்விடம் இருந்து வெளியேறி வந்தான். மைதிலி என்றவன் குரல் கொடுத்தபடியே கீழே இறங்கியவனை நெருங்கினான் கிஷோர். தீரன் சார், ஃபேக்ட்ரி ரவுண்ட்ஸ் போகலாமா? இன்னைக்கு வேண்டாம் கிஷோர், நாளைக்கு போகலாம். மைதிலி எங்கே போனா? சார், மேடம் கார்டனுக்கு தான் போனாங்க. ஓகே என்ற தீரன் தோட்டம் நோக்கி செல்ல கிஷோர் யோசனையுடன் தன்னிடம் திரும்பினான். மைதிலி என்றவன் அழைப்பு கேட்டதும் அமைதியுடன் அங்கிருந்த சிறுவர் விளையாட்டு ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் மைதிலி.
மைதிலி எங்கே இருக்க? குரல் கொடு ப்ளீஸ். உங்களுக்கு தான் கண்ணு தெரியுமே, வாங்க நான் இருக்கிற இடம் தேடி என்றாள் அவளும் வம்புடன். அவள் குரல் கேட்டு அங்கே சென்றவன், எனக்கு கண்ணு தெரியாதுடி தங்கம், உன் குரல் கேட்டு தான் வர முடியும். பொய். நேற்று நான் உங்கள் ஆஃபீஸ் ரூம் வந்தது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் அப்போ பேசவே இல்லையே. உன் வாசம் காட்டி கொடுத்துடுச்சுடி. எதுக்கு பொய் சொல்கிறீங்க? நான் பொய் சொல்லலை, உன் பர்ஃப்யூம் ஸ்மெல் போட்டு கொடுத்துடுச்சு. நான் பர்ஃப்யூம் போட மாட்டேன். அப்போ உன் மேலே இருந்து வர வாசம், அது என்ன வாசமோ? இந்தாங்க, சும்மா என்னை ஓட்டாதீங்க. நிஜமா உன் மேலே இருந்து ஒரு சுகந்தம் வருது மைத்தி என்றவன் அவள் அருகே சென்று அதே ஊஞ்சலில் அமரப்போக, நீங்கள் உட்கார்ந்தா இது உடைஞ்சிடும். உடையாதுடி, நான் என் வெயிட்டை பேலன்சிங்காக தான் வச்சுருக்கேன். ஐயோ, நீங்கள் உட்கார்ந்தா எனக்கு இடம் இருக்காது. பக்கத்து ஊஞ்சலில் உட்காருங்களேன். என் மடியில் உட்கார்ந்து கோடி என்றவன் அவளை எழுப்பிவிட்டு அந்த ஊஞ்சலில் தான் அமர்ந்தான். எனக்கு உங்கள் மடி ஒன்றும் வேண்டாம் என்றவள் அருகே இருந்த ஊஞ்சலில் உட்கார போக அவள் கரம் பற்றி இழுத்து தன்மேல் சாய்த்து அமர்த்தி கொண்டான் ஆதிரன். என்னை விடுங்க, பப்ளிக்காக இப்படி பண்ணாதீங்க. நேற்று தானே சொன்னேன், இது என் வீடு, நீ என் மனைவி. உன்னோட நான் இப்படி இருக்கிறத யாரும் ஏன்னு கேள்வி கேட்டிட முடியாது. அதுக்கு தான் உன்னை இங்கே தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். உன் வாசத்தை நான் முழுமையாக அனுபவிக்கணும் மைதிலி. அங்கே இருந்தா அதில் பெரிய பெரிய கேப் விழுது என கூறி அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். அவளோ கூச்சம் கொண்டு லேசாக நெளிந்தாள். அதில் அவன் பிடியிலிருந்து நழுவப் போக அவளை தன் கரங்களில் இருக்க பிடித்து கொண்டான் அவன். இக்கதையின் அடுத்தடுத்த பாகங்களை தொடர்ந்து கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் கதையின் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா நடராஜன். தேங்க்யூ.